ஹலோ, தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள், நெஞ்சுக்குள் நுழைந்தாள், மூச்சினில் நிறைந்தாள், என் முகவரி மாற்றி வைத்தாள். தேவதை 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 தேவதை, அவள் ஒரு தேவதை 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 தேவதை. விமலஹாசன் எங்க? கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. 8ல் 5 எண் கழியும் என்றும் 5ல் 8 எண் கழியாது. அஷ்ட அக்ஷரம் ஏற்கும் நெஞ்சு பஞ்ச அக்ஷரம் பார்க்காது. நமோ நாராயணாய. என்ன அவதாரம் இது? இந்த அவதாரத்தை பற்றி கூற வேண்டும் என்றால் பல நூற்றாண்டு காலம் பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கும். ஓம் நமோ நாராய. என்ன பண்ற? அடியேன் ராமானுஜதாசன் அவதாரத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வெயிட்டான சிலையை தூக்க வேண்டும். எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன், கமலஹாசன் கெட்ட போட்டு சினிமா டயலாக் பேசி ஆபீஸ்க்குள்ள சுத்தாதேன்னு. இப்போ என்ன பண்ணுன்றீங்க மேடம்? போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வா. ஓகேவா மேடம்? ஓகே. நம்ம ஆபீஸ்க்கு புதுசா ஒரு டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அந்த பையன் பேரு வெட்றீங்க. வாவ், இவ்ளோ ஷார்ப்பா இருக்கே. ஐ லைக் தி ஸ்பிரிட். குளிச்சமா? ஏன் இங்கிலீஷ் மறந்துரும். ஓகே விமல், இந்த பையனை கூட்டி போய் நம்ம ஆபீஸ் எல்லாம் சுத்தி காட்டு. முக்கியமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு சொல்லுவேன். ஓகே மேடம். Okay. பாப்பா. விமல், நீ கெட்டப் மாத்தினா கமல் மாதிரி தான் இருக்க. சொல்லத்தான் நினைக்கிறேன். இதெல்லாம் புது ஸ்டாக், இதெல்லாம் பழைய ஸ்டாக். நான் டப்பா சொன்ன ரொம்ப செலுத்துக்காத. அதெல்லாம் அப்படிதான் ஓவரா பண்ணீங்க. வா இதெல்லாம் ஏற்றுமதி, அதெல்லாம் இறக்குமதி. வேற எதனா டவுட் இருக்கா? ஆமா சார், உங்க நெசப்பேரே விமலஹாசன் தானே? டேய், இதான் டவுட்டா? அதை ஏன்டா கேக்குற? கமலஹாசன் மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து என் கரகம் விமலஹாசனா மாறி இங்க வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டீங்களா? யார் சார் இவரு? இவரை தெரியல? இவர்தான் ராகுல் காந்தி. பிரச்சாரத்துக்கு வந்தாரு, அப்படியே இங்க ஸ்டே பண்ணிட்டாரு. வணக்கம் சார். ஒரு சின்ன கெல்ப், அந்த 10 பொண்ணு ஸ்பானர் விடுங்க. நேத்து தான் 8 9 வாங்கிட்டு போனா. டேய் கருப்பு, ஆத்தாடி. டேய் இன்னும் அடிச்சத மறக்கலையாடா? பழசாவல சீக்கிரம் மறக்க முடியாது. சொல்லுங்க சார். என்ன நீ கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்றான்? எல்லாம் ஒரே ஊருக்காரங்க தான். ஒரு சின்ன பிரச்சனை, லேசா தட்டினதுல 2 கடாப்பல் விழுந்துருச்சு. அதுக்கு போய் முறுக்கிட்டு திரியறான். சார் சேர்த்து வைங்க சார். ஆமா, அவர் தாலிபான் தளபதி, நீ பாகிஸ்தான் அதிபர். சேர்த்து வைக்க நான் ஐநா சபை லீடர். போங்கடா டேய். இதவர் ஒரே ஊருக்காரனுங்க. நீ 3 சக்கரம் ஓட்டுறான், 4 சக்கரம் ஓட்டுறான். ஒன்னா சேர்ந்து 7 சக்கரம் ஆகுங்கடா. நீங்க சொல்றதுனால நான் சேர்ந்துக்கிறேன் சார். இந்தா சேர்ந்து தொலைங்க. போ போ. எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? எப்ப வந்த? காந்தால வந்தேன்டா. ஆமா கருப்பு, எங்க தங்கி இருக்க? அது தாஜ் ஹோட்டல்ல சூட் ரூம் போட்டு தங்கி இருக்கிறாரு. சார், தாய பிள்ளைக்காரங்கள்ட்ட அப்படின்னா நக்கலா பேசாதீங்க சார். டேய், வேற ஒண்ணும் இல்ல வெற்றி. இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க மேல மாடியில தங்கி இருக்காங்க. அங்கதான் நானும் தங்கி இருக்கேன். சாப்பாடுலாம் எங்க? பின்னால மெஸ் இருக்குல்ல. ஆமா, நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா? இல்லடா. நான் போய் ஏற்பாடு பண்றேன், நீ வந்துரு. சரி வந்துறேன். வேலை முடிஞ்சிச்சு. போய் சீரியல் பாரு. சைவமா கறி சாப்பாடா? டேய், என்ன தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க? கறி சோறா வெறும் சோறான்னு கேக்குற? வேலை என்னன்னு நீ கேட்கவே மாட்டியா? வேலை என்ன சார்? டீசல் திருடணும், வண்டி ஆத்துல கழுவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணுன்னு சொல்லி மீட்டர் போடணும், ஸ்டெப்னி தேடி வைக்கணும். இதெல்லாம் பண்ணணும். திருடுறதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? சார், நான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்தா வரல. இத வேற யார்ட்ட போய் வச்சுங்க. ஏன் தம் கட்டுற? சொல்ற இருக்கு. ரிலாக்ஸ். போ. பின்னாடி 6000 போட்டு வண்டி இருக்கும். 6 அமர உட்காந்து தொட. போ. டென்ஷன் ஆகாத. திருட மட்டும் சொல்லாதீங்க. அண்ணே, இன்னும் அந்த எதிர்பார்த்து வரலையாண்ணே? ஏய், இது 7வது வாய்தா. என்ன விளையாடுறீங்களா? ஏன்டா இப்படி இழுத்தடிக்கிறீங்க? இது வர போய் அவன் லாரி கிட்ட சொல்லு, இப்போ வரலன்னா எப்பவும் வர முடியாதபடி ஆயிடும்னு. என்ன மேல பார் கவுன்சில் இருக்காரா பாரு. ஹலோ ஏசி சார், என்ன கண்டுக்காம போறீங்க? வாங்க, டீ சாப்பிடுறீங்களா? ஏலக்காய் போட்டு சூப்பரா இருக்கு. சைதாபேட் கேஸ்ல அந்த பையனை பிடிச்சி சாட்சி சொல்ல இருக்கிற தலைகள் நின்னாலும் ஆளு பல்ட்டி அடிச்சிட்டான். நாம அவன் கிராமத்துக்காரன். நீ சுட்டதை பார்த்திருந்தா நிச்சயமா சொல்லியிருப்பான். ஒருவேளை அவன் சாட்சி சொல்ல துணிஞ்சாலும் சொல்ல இங்க தானே வரணும். இங்க பார்த்துப்போம்ல. உன்ன மாதிரி ஆளுங்களை சட்டம் தண்டிக்கலனாலும் கடவுள் தண்டிப்பாரு. ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து பாப்போம் கடவுள் யாரை எந்த ரூபத்துல அனுப்புவாருன்னு. வாங்கடா. காக்கி யூனிஃபார்ம் போட்டு வராத கடவுள் கலர் யூனிஃபார்ம்ல ஏதாவது வந்துருக்கின்ற போறாரு. ஹலோ, நான் வெற்றி பேசுறேனே. என்ன தம்பி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே, நீ எப்படி இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ நல்லா இருக்கியா?
வேலைக்கு சாப்பிடுறியா? சேர்ந்திருக்கு வேலை உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்குண்ணே. அப்புறம் என்ன, இங்க விமலஹாசன் ஒரு ஃப்ரெண்டு. கமலஹாசன்லாம் உனக்கு ஃப்ரெண்டா? ஐயா கமலஹாசன் இல்லண்ணே, கமலஹாசன் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு வீணா போன விமலஹாசன். நல்ல இன்ட்ரோடக்ஷன். நான் சொன்ன மாதிரி எந்த வம்புக்கு போகாம சூதனமா இருக்கணும். அண்ணா நம்ம கருப்பு கூட இங்க தானே இருக்கா? கலெக்டர். ரொம்ப நல்லது. சரி சரி. ஹலோ 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 அண்ணா. ஹலோ அண்ணா சார், எங்க அண்ணன் பேசுறது கேட்க மாட்டேங்குது சார். பேலன்ஸ் தீந்துருச்சுன்னா அம்பானியே பேசினாலும் ரிலையன்ஸ்ல கேட்காது. டெய்லி இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க சம்பளம் எப்படி சார் கட்டுப்படி ஆகும்? என்னது டெய்லி வாங்கி தருவனா? டேய், வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் மட்டும் தான் நான் வாங்கி தருவேன். அதுக்கப்புறம் டெய்லி நீங்க தான் எனக்கு வாங்கி தரணும். ஆமா, சட்டை என்ன வயசுக்கு வந்திருக்கா? 2 பக்கம் மஞ்சள் பூசி வச்சிருக்க சார். புது சட்டை சார். ஏண்டா, புது சட்டையில மஞ்சள் தடவர பழக்கத்தை நீங்க இன்னும் விடவே இல்லையா? இதனால தாண்டா உங்களை எல்லாரும் மஞ்சா மாக்கான்றாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது. என்ன அண்ணான்ற? யாரா அவங்க அண்ணன்? வெற்றி, உள்ள இருக்கிறவங்க அண்ணனை சார்ட்ட காட்டு. இன்னதே அவங்க அண்ணன் உள்ள இருக்காரா? பாட்டில உள்ள விட உள்ள விட உள்ள விட. சார் சார் இங்க இருக்கார் சார். இந்தாங்க பாருங்க. அப்படிதான் நல்லா தட்டி கீழே ஊத்து. சாரி சார். இது உங்க பெரிய அண்ணன், இது உங்க சின்ன அண்ணன். அது வெற்றி தான் சார். சார் சென்னைக்கு வரதுக்காக மீசையை குறைச்சிட்டேன் சார். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஆமா, சிட்டிக்கு நீ வந்து எதுவும் டெவலப் பண்ணலையா? ஏன் பண்ணிருக்கேன் சார். என்ன டெவலப் பண்ண? முதல்ல டவுசர் போட மாட்டேன், இப்ப போட்டிருக்கேன் சார். முறா 2 பேரும் கையில குச்சி வச்சிருக்கீங்க. ஊர்ல ஆடு மேய்ச்சிங்களா? என்னது ஆடு மேய்க்கிறீங்களா? வெற்றி, என்ன? இந்த சிலம்பு கொஞ்சம் சிலம்பி விடு. குடிக்கிறதுக்கு முன்னாடி குட்டிக்காரன் அடிக்க வைக்கிறானே. ஓடுங்கடா ஓடுங்கடா. கிட்னியை சட்னி ஆகிட்டானே. இங்க என்ன சார் ரெஸ்ட் எடுக்கிறீங்க? டேய், நானடா இங்க ரெஸ்ட் எடுக்க வந்தேன். எதுக்கு சார்? சார் சார்னு சொல்லி கரும்பு சார் மாதிரி தான் நீ தான்டா சொருகி விட்ட. சரக்கு வேணுமா? அது எப்படா உன் சரகு மட்டும் கொட்டாம மத்த எல்லா சரகையும் தட்டி விட்டுருக்க? ஒரு நிமிஷம் சார். இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிக்கிறியா? அப்ப குடிக்காம தான் இந்த சரகு சரகுயா? டேய், என்னடா இது பழைய பல்லவன் பஸ் கீர். இவனே மாப்பா யூஸ் பண்ணிக்க வேண்டியதா? ஏதாச்சும் ஆர்டிஸ்ட் இருந்தா ப்ளூடூத்ல அனுப்ப. சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். சார், அது வெற்றியோட செல்லு இல்ல சார், ஒரு பொண்ணுகிட்ட ஆட்டைய போட்டது. என்னது? பொண்ணுகிட்ட ஆட்டை போட்டான போன? ஆமா சார், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சார். இந்த பொண்ணோட அட்ரஸ் என்கிட்ட இருக்கு சார். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் சார் எப்படி ஹெல்ப் பண்ணணும். இதுக்காகவா எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டு வச்சிருக்காங்க? சேச்சே, இந்திய ஜனாதிபதி ஆவரத்துல உன்னை பெத்து போட்டிருக்காங்க. காரி மூஞ்சிலே தூப்பிட மூடிட்டு போறா. யூத் பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க அவளையே நினைச்சு உருகிட்டு இருக்கிற. அவ இப்போ எங்க எப்படி இருக்காளோ? வணக்கம் சென்னை. ஐநாவரத்துல இருந்து ஒரு நேர் மெயில் அனுப்பிச்சிருந்தாரு. இந்த 22 நிகழ்ச்சிய காலையில 10 மணிக்கு வச்சீங்கன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும்னு. காலையில 10 மணிக்கு வச்சா 22 இல்ல, பட்ட பகல் தென்றல் தான் சொல்லணும். இப்போ இந்த 22ல வர முதல் பாடல். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாது. டேய், நீ சொன்ன ஸ்ட்ரீட் தான், நிறுத்து. உள்ளவா. யாருங்க சார், இங்க அஞ்சலின்னு. அஞ்சலி உள்ளதான் இருக்கா? அஞ்சலி, ஹாப்பி தானே? அஞ்சலி. பால் ரொம்ப கிடைச்சிருச்சு thanks சார். என்ஜாய் பண்ணு. என்னடா சாக்கடை அடப்புல மாட்டின பெருச்சாலி மாதிரியே இருக்கு. இதுவாடா அஞ்சலி? ஐயோ இவங்க இல்ல சார். முழு பேரு அஞ்சலி தேவி. நான் ஷார்ட்டா ஸ்வீட்டா. அது என்ன ஸ்வீட் பீடாவா? ஷார்ட்டா ஸ்வீட்டா பீரிங்க முக்கா. கொரியர் வண்டியை தந்து குறவெல்லே இது சாவடிச்சிருவேன். வண்டி சார், சார், இருங்க சார். ஏங்க இந்த அட்ரஸ்லயே வேற யாராவது ஒல்லியா செவப்பா அஞ்சலின்னு? ஓ, அந்த அஞ்சலியா? அவன் இங்கதான் மாறி போர்ஷன்ல கொடுத்துட்டு இருந்தா. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் காலி பண்ணிட்டு போயிட்டா. இவ்வளவு பெரிய ஊர்ல அஞ்சலி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒன்னும் கவலைப்படாத. அவகிட்ட சுட்ட போன் விட்டு தானே இருக்கு. போன் எடுத்து கூட அந்த நம்பர்லாம் போன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நைட்டுக்கு சரக்கு அடிக்க நாம என்ன பண்றது? ஐ, கண்ணமட்டிக்கார காசு வச்சிருக்கானு பாப்போம். செல்போனு இந்த மாடலுக்கு 2 புல்லு தரும். Yes. வெற்றி, ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கா. பேனா பேப்பர் எதுக்கு? சீட்டு விளையாட போறோமா? இல்லண்ணே, அஞ்சலியை கண்டுபிடிக்கிறதுக்கு சார் ஐடியா தரேனாரு. இதுக்குதான் ஒரு விமலகாசம் வேணும்ன்றது. இப்போ அஞ்சலியோட போன் வெட்டிட்டு இருக்குல்ல, அதுல இருக்க நம்பர்லாம் எடுத்து நம்ம டயல் பண்ணா அந்த போன் அட்ரஸ் தெரிஞ்சிடும். நீ போய் செல் எடுத்துட்டு வா. அது கிடைக்காது விமல்.
ஏண்டா நக்கல் அத வித்துதான் இந்த சரக்கெல்லாம் வாங்குனேன். அமைதியா இரு, உட்காரு, உட்காரு. இங்க பாரு, தூங்கிட்டு ஒரு வாயில கைய விட்டு சொத்த போல திருடுவான். நீ பேக்ல செல்ல வச்சா திருடாம இருப்பானா? வேற எப்படியாச்சும் கண்டுபிடிக்க முடியாதா சார்? இருங்கடா, நானா ஜேம்ஸ் பாண்டா கண்டுபிடினா ஏண்டா கடாய் வாயா எடுத்துட்டு போய் எந்த கடையில வித்த? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வெளியூருக்காரன் ஒருத்தனுக்கு வித்துட்டேன். வாய மூடு. எவனோ மைண்ட் வாய்ஸ்ல இந்த பாட்டு பாடி ரொம்ப டிஸ்டர்ப். மைண்ட் வாய்ஸ் மாண்டேன் இவன் தானா? டேய் சோறத கேட்டவனே போடா. ஏண்டா சாப்பா பார்சல்ல குத்துறானா குனிஞ்சிருக்கும் பட்டாக்ஸ்ல குத்துறியே, அப்புறம் எப்பறம் பார்சலா கரெக்ட் அட்ரஸ்க்கு போய் சேரும்? டேய் மேனேஜராடா? அப்படி அதுகிட்ட எதை பார்த்து மாங்கின? சங்கு கழுத்து உடுக்க இட. செருப்பாலடி இப்ப கைய மடக்கு. என்னது சங்கு கழுத்து உடுக்க இடையா? எங்க அந்த உடம்புல அதெல்லாம் தனித்தனியா காட்டு பார்க்கலாம். அது மொத்தமா நடமாடுற ஒரு வாட்டர் டேங்க், அவ்வளவுதான். புரியுதா? எப்படியாவது என் லவ் சேர்த்து வைப்பா. ஓ மை காட், அஜித் விஜய் லவ்வுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண என்ன போய் கருமம் முடிச்ச கருகி போன இவன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றானே. போடா பாத்துக்கிறேன். போயிடு. எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. சை. என்ன பாட்டு மாறுது? ஆளே மாறுது. ஐயோ நான் இல்ல, என்ன விட்டுரு. ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா, நீங்க நல்லா இருப்பீங்க. ஏதாவது உதவி பண்ணுங்கம்மா, நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. அண்ணே காலையில வந்து போ வந்துட்டேன். ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா என்னம்மா என்ன தேடுற? இங்க ஒரு குழந்தைக்கு அடிபட்டுடுச்சு. அவங்க அம்மா கூட அழுதுட்டு இருந்தாங்க. இப்போதாம்மா ஒரு கொரியர் வண்டிக்காரன் தூக்கி போட்டு போறான். அதுவும் அந்த வண்டி தாம்மா. சீக்கிரம் போயிடலாமா? பக்கத்துல தான் ஆஸ்பத்திரி. பயப்படாதீங்கம்மா. என்ன நீ குழந்தை அடிபட்டுச்சு அதனால ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்தேன்ற, இங்க கரெக்டான டைம்க்கு பார்சல் டெலிவரி ஆனதுனால இங்க எவ்வளவு கன்ஃபியூஷன், எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? எங்கம்மா ஒரு குழந்தைக்கு அடிபட்டு இருக்கப்ப இதெல்லாம் பார்க்க முடியுமா? செஞ்ச தப்ப நியாயப்படுத்தி பேசாத. இங்க வேலை செய்ய வந்தியா இல்ல சேவை செய்ய வந்தியா? மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்றது தப்பாமா? ஓவரா பேசுற நீ. ஒரு வாரம் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். என்ன சார் அந்த அம்மா சஸ்பெண்ட் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு. சஸ்பெண்ட்னா என்ன சார்? உன்னை சாயங்காலம் 6 மணிக்கு அவங்க வீட்டுக்கு சரகடி கூப்பிட்டுருக்காங்க, போயிட்டுனே. போங்க சார். பொம்பளைங்க கூட எல்லாம் எப்படி சார் தண்ணி அடிக்கிறது? அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல சார். ஓ அதை நீ கன்ஃபார்மே பண்ணிட்டியா? டேய் சஸ்பெண்ட்னா அந்த அம்மா உன்னை வேலையை விட்டு தூக்கிருச்சு. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஏன் சார் ஒரு மனிதாபிமானத்தோட ஒருத்தன் உதவி பண்றது தப்பா சார்? ஏன் நீ தம் கட்டுற? சொல்ற இருக்கு, ரிலாக்ஸ் பண்ணு. என்ன பெரிய கலெக்டர் வேலை டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? இங்க குப்பையை கொட்டுறதுக்கு கூரை மேல போய் குப்பரை படுத்து தூங்கலாம். போ போய் ரிலாக்ஸ் பண்ணு, போடா. நம்ம ஊர்ல எவனாச்சும் முன்னுக்கு ரெண்டு பேசினா எகிரி அடிப்ப. ஆனா அந்த குண்டான உன்னை சஸ்பெண்ட் சொல்லியிருக்கா, சைலண்டா வந்திருக்க. எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. டேய் நான் என்ன இந்த வேலைக்கே வந்தேன்? எதுக்கு வந்த? நான் வந்த வேலையே வேற. முதல்ல என் அஞ்சலியை தேடி கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். என்ன விஷயம்? உங்க கொரியர் வேன் நம்பரா? ஆமா, அது இந்த ஆபீஸ்ல தான் ஓடுது. ஏன்? ஒரு அடிப்பட்ட குழந்தைய 1000 பேரை பார்த்துட்டு அலட்சியமா போனப்போ அந்த டிரைவர் மட்டும் அக்கறையோட அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனாரு. அதுக்காக அவர் பாராட்டணும்னு வந்தேன். நீங்க சொன்னீங்களோ டிரைவரே, அவனை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? இது ஏன் ஆபீஸ் விவகாரம். இங்க நான் யார வேணா என்ன வேணா பண்ணுவேன். அதுக்காக நீ யாரு? மீடியா பர்சன். அந்த டிரைவரை உடனே வெளியில சேர்க்கிறேன். மீடியா வரனா எனக்கு என்ன, ஆடியோ வரனா எனக்கு என்ன. இங்க சஸ்பெண்ட் பண்ணதுதான். உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்க போ. நீ செஞ்ச லூசுத்தனத்தை பத்தி ஊரே பேசும் பாரு. ஆமாங்க, இது நியாயமா அநியாயமா? இந்த மனிதநேயம் போற்றுவோம் நிகழ்ச்சிக்கு உங்க கருத்துக்கள் வேணும். உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கேளு. அந்த மேனேஜர் என்ன மனுஷ பிறவியா இல்ல எருமாடா? அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, அந்த மேனேஜர் அட்ரஸே எல்லாம் பண்ணிடுறேன். சரியான காட்டு மரம் எடுக்கிற மாதிரி இருக்கு. இவங்கலாம் இந்த பூமியில வந்து பிறக்கலைன்னு யார் அழுதா? இவங்கள மாதிரி மேனேஜர்ஸ் எல்லாம் நிக்க வச்சு சுடணும். அந்த மேனேஜர் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். நான் இதே டிராபிக் தள்ளி ஆட்டோல ஏறி சாவச்சிட்டு போயிட்டே இருப்பேன். மேடம், என்ன மலையே சரிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? அந்த மேனேஜர் மூஞ்சில பீச்சாங்க வைக்க. கேட்டீங்களா?
அன்னைக்கு எஃப்எம்ல வேலை செய்யற பொண்ணுன்னு தெரியாம ஏகத்தாளமா பேசி அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப மொத்த மெட்ராஸை சேர்ந்து உங்க கொடும்பாவே எரிய ரெடி ஆயிட்டாங்க. மனிதநேயம் சிறந்ததுன்னு உங்க ஆனா இந்த நந்தனம் முத்துப்பாண்டி ரொம்ப நாளா ரொம்ப நன்றி. மேனேஜர் சஸ்பெண்ட் பண்ணது சரியா இல்ல ஏண்டா? மனிதநேயமிக்க அந்த டிரைவர் செஞ்சது ரேடியோ நல்ல ப்ரோக்ராம் போயிட்டு இருக்க. சொல்லுங்க சார் உங்க கருத்து என்ன? நாம என்னன்னா போற போக்குல ஒரு உயிரை எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். இவன் என்னன்னா உயிரை காப்பாத்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, இவனை போய் சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு. அந்த ரேடியோ அம்மாக்கு ஒரு ஃபோன் போடு. ஹலோ நியூ எஃப்எம் சொல்லுங்க. அந்த மேனேஜர் செஞ்சது கரெக்டா, டிரைவர் செஞ்சது கரெக்டான ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குல்ல. முதல்ல உங்க பேர் என்ன தொழில் பண்றீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் இசக்கி. சைதாப்பேட் இசக்கி, கிரானைட் பிசினஸ் பண்றேன். ஹலோ சார் நீங்களா? தெருவுல ஒரு பிச்சைக்கார குழந்தைய அப்படியே விட்டு போகாம காப்பாத்திருக்கான்ல, அந்த மனிதனையும் தானே பெருசு. அந்த மேனேஜர் செஞ்சது பெரிய தப்பு. அந்த கம்பெனியோட பேரு, அந்த மேனேஜர் யாருன்னு சொல்லுங்க. நான் பேச வேண்டிய விதத்துல கேட்டீங்களா? பேச வேண்டிய விதத்துல பேசுறாங்க. அந்த பையனை உடனே வந்து வேலைக்கு சேர சொல்லுங்க. முக்கியமா அந்த கொரியர் மேனேஜருக்கு ரொம்ப இலகுன சுபாவம், உடனே வேலைக்கு சேர்த்துறாங்கன்னு அந்த எஃப்எம் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லுங்க. இந்தா சஸ்பெண்ட் முடிஞ்சு மறுபடியும் வேலைக்கு சேர்ற, திரும்பவும் குழந்தைய காப்பாத்துறேன், கிழவியை காப்பாத்துறேன்னு எம்ஜிஆர் வேலை பண்ணிட்டு இருக்காத. 4 பேருக்கு நல்லது பண்றது தப்பா சார்? 4 பேருக்கு நல்லது பண்ண நீனா நாயகன் கமலா? ஏன் தம் கட்டுற? சொல்ற இருக்கு, பாடி ரிலாக்ஸ் ஆவை. மறுபடியும் இந்த உறவு பாலம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சியுடன் உங்கள் இனிய தோழி கீர்த்தனா. டேய் பாரதி நில்லு. இத ட்ரிப்ளிகனில கொஞ்சம் அர்ஜென்ட்டா டெலிவரி பண்ணுமா? பண்ணிரியா? ஓகேப்பா. வந்து சேர்ற எவ்வளவு உறவுகள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரையாவது நாம மிஸ் பண்ணிருப்போம். அவங்கள பத்தி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. சார் உங்க பேர் என்னங்க? வெற்றிவேலுங்க. மிஸ்டர் வெற்றிவேல். வெற்றி. நீங்க யாரை மிஸ் பண்ணிட்டு தேடிட்டு இருக்கீங்க? என் காதலியை மிஸ் பண்ணிட்டேங்க. இன்ட்ரஸ்டிங். உங்க காதலி பேர் என்னங்க? அஞ்சலிங்க. சார் நீங்க உங்க காதலிய முதல்ல எங்க மீட் பண்ணீங்க? பழனிக்கு பக்கத்துல கந்தம்பட்டிங்க. அதான் என் ஊரு. அஞ்சலியை ஃபர்ஸ்டா பார்த்ததும் அங்கதான், லாஸ்டா பார்த்ததும் அங்கதான். மறுபடியும் அவளை எப்ப பாப்போன்னு துடிப்பா இருக்குங்க. அப்படி என்ன காதலிக்கல? சார் அப்படியே துடிக்கிற அளவுக்கு ஒரு காதல். எந்த பொண்ணு என்ன இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணது இல்லைங்க. அஞ்சலி ரயில் ஏறி போனப்போ அந்த ரயிலோட என் மனசு சேர்ந்து போயிடுச்சுங்க. சரியா சாப்பிட மாட்டீங்களே? அதெல்லாம் நல்லா சாப்பிடுறேங்க. அப்பதானே தெம்பா தேட முடியும். சரியா தூங்க மாட்டீங்களே? இல்லைங்க, நல்லா தூங்குறேங்க. அப்பதானே கனவுலையாவது பார்க்க முடியும். வெரி குட் சார். நீங்க அவங்கள கண்டுபிடிச்சிருவீங்களா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க. தெருவா வீடு வீடா ஏறி இறங்கியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் ஃபெதர் டச் கொரியர் கம்பெனி மெயின் ஆபீஸ்ல வேன் டிரைவரா இருக்கேங்க. கூடிய சீக்கிரம் நீங்க உங்க அஞ்சலியை மீட் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்க 2 பேருக்காகவும் இப்போ இந்த சாங் ஒளிபரப்பாக போகுது. கங்க்ராட்ஸ் அஞ்சலி. ஓ ஆளு நீ போய் பார்த்தா அதே கொரியர் கம்பெனில தான் வேலை பார்க்கறாரு. சரி எப்ப போய் மீட் பண்ண போற? அதான் அவரே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாருல்ல, கண்டுபிடிக்கிறாரான்னு பாப்போம். சார் யாரு? மேடமா? சொல்லுங்க மேடம். ஹாய் விமல்ஸ். ட்ரிவாண்ட்ரம் அனுப்ப வேண்டிய பாண்டெல்லாம் அனுப்பிச்சாச்சா? திருவேண்டரமா? அனுப்பிடுறேன் மேடம். ஓ ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கான். டேய் இங்க திருவேண்டரம் அனுப்ப வேண்டிய பாண்ட் பேப்பர்ஸ்லாம் வச்சிருந்தேன், பாத்தீங்களாடா யாராவது? பாக்கலையே. டேய் நீ பாத்தியாடா? நான் பாக்கலையே. டேய் நீ பாத்தியா? பாக்கலையே. டேய் நீ பாத்தியா? நீ தான் ஏற்கனவே என்கிட்ட கேட்டியே. ஏன் இன்னொரு தடவை கேட்ட சொல்ல மாட்டியா? பாரு இதுங்கெல்லாம் 65 வருஷமா வச்ச இடத்துல வச்சபடி அப்படியே இருக்குது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வச்ச பேப்பர் மட்டும் எங்கடா போய்டும்? மியா மியான்னு கத்துனா பூனை, தண்ணி ஊத்தி வச்சா பானை, நீ தானே என் மனச கொள்ளையடிச்ச யானை. சூப்பர்ப்பா. இத சூப்பர்னு சொல்றோம் ஒரு கேன. டிஸ்டர்ப் பண்ணாத கவிதை எழுதும் போது விமல்ஸ். ஏண்டா கடப்பாக்கல் தலையா, பாண்ட் பேப்பர்ஸ்லாம் ஏன்டா இப்படி கசக்கி போட்டு வச்சிருக்க? மரியாதையா கசக்கி போட்ட பாண்ட் பேப்பர்ஸ்லாம் காசு தரேன், வேணும்னா மேல் கொண்டு 1000 ரூபாய் கூட்டி தரேன். என் காதலி அருந்ததி மயங்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்றியா? அருந்ததியை பத்தி கவிதை. ஆடி வரும் பண்ணே, ஏன் அரை பாட்டில் ஜின்னே, மூடி வச்ச நெருப்பே, ஆடி முத்தி போன தேடி வந்த என் மனசை விட்டுடாத கையே, அம்மாடியோ உனக்கு தான் சைடுல எவ்வளவு பெரிய பையே. ஐ லவ் யூ அருந்ததி, ஐ லவ் யூ அருந்ததி. I don't love you, Vimal. இப்ப வயலன்ஸ் வேணாம், சைலண்டா இருப்போம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சூப்பர். அஞ்சலி
ஏய் நீயா? என்ன நீயா? நீ சாக்காய் கேக்குற மாதிரி நல்லா கேட்க முடியாது. ஏன்? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமா, இவர் வரையிற மோதே ஞாபகம் வச்சுக்க மாட்டாரு, பார்த்த மோதே ஞாபகம் வச்சுக்க போற. சரி, இது எப்போ வரைஞ்சது? இப்பதான். இப்ப இந்த பொண்ணு எங்க இருக்கா? இங்கதான். எங்க? மேலே. இங்க தானே சொன்னா. அஞ்சலி எங்க? என்ன கேட்டீங்க? இந்த பொண்ணு எங்க? அதோ இவளா? ஏன் பாஸ் டென்ஷன் ஆகுறீங்க? யார வரையணுமோ அவனை விட்டுருவேன், அத பக்கத்துல நிக்கிறவன வரைஞ்சு விடுவேன். எங்க உங்க பக்கத்துல யாராவது உட்கார்ந்துருந்தாங்களா? ஆமா, என் ஃப்ரெண்ட் இருந்தா. எங்க அவங்க? அத வராளே. ஹலோ, எப்படி இருக்கீங்க? என்னையா கூப்பிட்டீங்க? உங்களுக்கு என்ன தெரியலையா? வெற்றி வெற்றி வேலுங்க. நீங்க வேற யாரோ நினைச்சு பேசுறீங்க. வேற யாரோவா? உங்க பேர் அஞ்சலி தானே? இல்லையே. கந்த மாட்டீங்க. நீங்க கூட பழனில என் வேன்ல வந்து ஜாடமடையா சொல்லி அதாங்க மீசையை கூட குறைச்சேன். உங்க மீசையை பத்தி நான் எதுக்கு சொல்லணும்? நான் உங்க லவ்வரா? பின்ன இல்லையா? நீ என்ன லூசா? யாருன்னு தெரியலன்னு சொல்றேன். எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்லைங்க. இப்ப போறீங்களா இல்ல போலீஸ் கூப்பிட்டுமா? வேணாங்க, நானே ஒரே மாதிரி 7 பேர்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும். நல்லா இருக்கீங்களா? என்ன தெரியலையா? சிக்னல்ல நான் பிச்சை எடுக்கிறப்ப அடிபட்ட என் குழந்தை. நீங்களா? நீங்க என் குழந்தை உசுர காப்பாத்துனீங்க. அவளை ஸ்கூல்ல சேர்த்து விட்டு எனக்கும் இங்க வேலை வாங்கி கொடுத்தது இந்த அஞ்சலி பொண்ணுதான் தம்பி. அஞ்சலியா? நான் வர்றேன் தம்பி. அஞ்சலிமா, நான் வரமா. ஹலோ 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 ஹலோ. சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். சாரி. பேசணும்னு வந்துட்டு எதுவுமே பேசாம போனா எப்படி? ஒரு ஹலோவாவது சொல்லுங்களேன். ஹலோ சொல்லிருக்கேனே உங்க எஃப்எம்க்கு ஃபோன் பண்ணி. காரக்குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்குது. கார குழம்பா? எங்க இங்க வைக்கவே இல்லையே. டேய், ஊர்காய கார குழம்பு ஃபுல்லா முடிச்சிட்டாம்பா. பாருப்பா, அவன் உரியில என் இலை போய் அவன் இலை மேல ஏறுது. டேய், மெதுவா உறிஞ்சு சாப்பிடுறா. வெற்றி தம்பிக்கு இஞ்சி ஊறுகாய் பிடிக்கும். நீ அங்க இருக்க எடுத்துட்டு போ. ஓ, வருங்கால மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷல் கவனிப்பா. எடுத்துட்டு போடி. அத்தா, சாம்பார்ல காரம் கம்மியா இருக்கு, நாளைக்கு கொஞ்சம் தூக்கலா போடுங்க. ஏதோ போனா போதுன்னு வெற்றி மூஞ்ச பார்த்து சோறு போட்டா இன்னமும் அவன் மெசேஜ் நடத்துற மாதிரி நாளைக்கு வரேன்றா. நாளைக்கெல்லாம் வந்தா வீட்டு பக்கம் சேர்த்துறாதீங்க. ஏச்சி, நீயே தின்ட்டு போ. நாங்கெல்லாம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நாளாச்சுன்னு ஏதோ பேச்சு வாக்குல சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக தான் அஞ்சலி நம்மள இங்க சாப்பிட கூப்பிட்டுருக்கா. தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம சாப்பிடுங்களேன். ஐயோ, இவனுங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட முடியலப்பா. சை. அண்ணே வணக்கண்ணே, தலைவர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. எம்எல்ஏ சீட்டுக்கு நீ நிக்கிறியா? ஐயா, நிஜமாவா சொல்றீங்க? தொகுதியில நல்ல பணம் காய்க்கிற மரம் யாருகிட்ட இருக்கு பாருனாரு தலைவர். எனக்கு ஓ ஞாபகம் வந்துருச்சு. நீ தான் பெரிய தோட்டமே வச்சிருக்கிறிய. நீ மட்டும் எம்எல்ஏ ஆயிட்டேன்னு வை. இப்போ உன்னை பார்த்து பயப்படுறவங்க எல்லாம் உன்னை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல தலைவா, இந்த போலீஸ்காரன் தொல்லை தாங்க முடியல. அந்த டிசியை போட்டதுல இருந்து என்ன என்கவுண்டர் பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எம்எல்ஏ ஆயிட்டா சட்டம் பேசுற வாய் சைலண்ட் ஆயிடும்ல. நான் என்ன செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லுங்க. ஓட்டுக்கு ஒரு செல்போன் கொடுத்துறேன். லட்டுக்குள்ள மூக்குத்தி, மிக்ஸி, கிரைண்டர்னு பின்னிடுவோம். அதெல்லாம் கட்சியில சீட்டு கிடைச்சதுக்கு பிற்பாடு செய்யற வேலையை செய்ய. முதல்ல கட்சியில உள்ள இந்த பெருசுகளை ஒத்துக்க வைக்கணும்ல. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த தொகுதியில உனக்கு மிகப்பெரிய மாசு இருக்கு அப்படின்னு கட்சி முதல்ல நம்பணும். அதுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலத்தை நம்ம தொகுதியில நீ நடத்தி காட்டணும். வரப்போகுது என் பிறந்த நாள். அன்னைக்கு பாருங்க ஊர்வலத்தை. அருந்ததியும் நானும். தாடி வேணா விலாசந்தடியில வந்திருக்கு. யாரு கருப்புங்களா? ஸ்டாண்ட்ல எத்தனை ஆட்டோட வருது? 20 ஆட்டோ ஓடுதுனே. வர்ற வெள்ளிக்கிழமை அண்ணனுக்கு பிறந்த நாள். சைதாப்பட்டியை குலுங்குற மாதிரி ஊர்வலம் நடத்தி பட்டையை கிளப்ப போறோம். அத்தனை பேரும் ஊர்வலத்துல கலந்துக்கணும். புரியுதா? புரியுதுனே. டேய், ஒரு ஆட்டோ கூட மிஸ் ஆக கூடாது. புரியுதுல? சரி சரி. ஏய், அறிவில்ல, பார்த்து வர மாட்டேன். ஏய், என்ன கை நீட்டுற? எங்க ஊர் கிராமம் மெட்ராஸ் பத்தி தெரியாது. நீ போடு, நான் பாத்துக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணு. யார்டா? நீங்க போங்கனே. சொல்லி வை, அவ்வளவுதான். ஏப்பா வெற்றி, அவங்களே ரெவடி பேலுங்க. அவங்களோட போய் வாயை கொடுத்துக்கிட்டு இருக்க. நான் தான் வெற்றி பேசுறேன். சொல்லுங்க வெற்றி. என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்ல, லேசா ஜுரம். ஜுரமா?
அஞ்சலி அஞ்சலி ஐயோ என்ன இப்படி கொதிக்குது டாக்டர்கிட்ட போக வேண்டியதானே அம்மா எங்க அம்மா திருப்பதி போயிருக்காங்க. திருப்பதியா எனக்கு ஜுரம் வந்தா எங்க அண்ணன் வச்சு தர அதே கஷாயத்தை தான் இப்ப நான் உனக்கு வச்சு தர போறேன். கஷாயமா? கொஞ்சம் வேப்பலை, கொஞ்சம் துளசி, அதோட மஞ்சள், இஞ்சி, மிளகு, கொஞ்சம் உப்பு, தண்ணிய நல்லா கொதிக்க விட்டு அரைச்சதை அதுல போட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்தா கஷாயம் ரெடி. கசக்குமா? கொஞ்சம் கசக்கும். இந்த வெள்ளை கட்டி ஒரு கடி கடிச்சிட்டு மடக்குன்னு குடிச்சிரு, கசப்பு தெரியாது. இந்தா. என்னாச்சு அஞ்சலி? என்ன ஜுரம் இன்னும் குறைஞ்ச மாதிரியே தெரியல. நல்லா இருக்கியா? வாமா வாமா. ஐயோ சரியா சிக்கன வெற்றி. ஊர்வலம் கிராஸ் ஆகிறதே நம்மளை போக விடுவாங்க. இப்ப பின்னுக்கவும் போக வழி இல்ல. இப்ப என்ன பண்றது வெற்றி? ஊர்வலம் போற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்டா. எங்க நினைச்சீங்க? இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? பரிமளரோட்ட சார்பாக அண்ணனுக்கு இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஏய், இது உன் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஆட்டோ தானே? ஆமாண்ணே. கொய்யால. ஐயோ மொட்டை வாரானே. ஊர்வலத்துக்கு ஏன்டா வரலைன்னு கேட்பானே. இறங்குடா. அண்ணன் ஊர்வலத்துக்கு எல்லா ஆட்டோவும் கலந்துக்கணும்னு சொன்னேன்ல. ஏடா சொன்னோனே மதிக்காம சவாரி போயிட்டு இருக்கியா? பொம்பளை பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. நெருப்பா கொதிக்குது. இல்லைன்னா போவானே. சவாரி இறக்கி விட்டு ஊர்வலத்துக்கும் சேரு. அண்ணே ஊர்வலம் போனதும் எங்களை விட்டு வந்து சேர்ந்து பாருண்ணே. யாருடா அது பார்ட்டி? ஏன் உடம்பு சரியில்லாம போச்சு? ரெண்டு பேரும் சேர்ந்து என்னடா பண்ணீங்க? உடம்பு சரியில்லை. ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டு இறங்குடி. ஆட்டோ போகாது. இறங்குடி. ஜுரத்துக்கு நாம இருந்தவா? அவங்க கிட்ட தான் போகா. மலைய கை வைக்க. அண்ணன் ஊர்ல தகவல் பண்ணடா. அவன் அடிச்சு கால் விடுடா. என் மேல கை வச்சாலே சும்மா விட மாட்டேன். உன் மேல கை வச்சா விடுவாடா? எசக்கியால கசக்கியில எடுக்கிற. அண்ணே அண்ணே, நான் மலையில போட்டு ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கானே. அவன்டா அவன் என் ஊருக்கு வந்து கலாட்டா பண்றது. நிறுத்துறா வண்டிய. ஆத்தாடி இடம் தெரியாமல கைய வச்சுட்டேன். நம்ம அண்ணன் மேலேயே கை வச்சிட்டானடா. என்ன அது எஸ்கி மேலே கை வச்சுட்டா? ஐயோ, அதை விட அவர் பிறந்த நாள் ஊர்வலத்தை மேல கெடுத்துட்டான். என்ன அது அண்ணன் மேலே கை வச்சிட்டான்? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அண்ணன் மேலே கை வச்சிருக்கான். இத்த பெரிய ஆளை இத்தனோண்டு பையன் அடிச்சு விட்டானேயா? கை வச்ச நம்ம ஊருக்காரன் மேல தெரியலையே. எந்த ஊருக்காரன்? எனக்கு என்னமோ நம்ம மறுபடியும் சந்திக்க போறோம்னு தோணுது. உங்க மேலே கை வச்சுட்டு போறான். பார்த்துட்டு பேசாம நிக்கிறீங்க. உங்க பிறந்த நாள் ஊர்வலத்தை கெடுத்துட்டானே. என்ன அது அண்ணன் மேலே கை வச்சிட்டான்? டேய் அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அது எசக்கின்னு. ஒரு நிமிஷம் எனக்கு கை காலெல்லாம் ஆடி போயிடுச்சு தெரியுமா? எனக்கு உடம்பே ஆடுது. இந்த பிரச்சனை எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. நான் சொன்ன மாதிரி எந்த வம்புக்கு போகாம சூதனமா இருக்கணும். அங்க அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி இங்க கொட்டிக்க வந்திருக்கியா? தில்லு இருந்தா அங்கேயே நின்னு இருக்கணும்டா. இல்ல சார், வந்து நான் சொல்றத கொஞ்சம். உங்ககிட்ட பஞ்சாயத்து பேச வரலடா, பாட கட்ட வந்திருக்கேன். இசக்கி வந்தா யாமா வந்த மாதிரி போடுங்கடா அவனை. சரி
வேணாம், உன்னை பிடிச்சி எப்படா உள்ள போடலான்னு கழுகு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த ஈஸ்வர பாண்டியன், தெரியுமில்ல? அதுக்காக பொழப்புக்கு வந்த வெறும் பயல இவனை முதல்ல சேதாப்பேட்டில் இறக்கி விட நான் தான் தலைவர. என்ன பார்த்தாலும் எட்டு நின்னு பேசணுமே ஏன் மேல கைய வச்சிருக்க இவனே சும்மா விட சொல்றீங்க. ஊர்வலத்துல நடந்த கலாட்டா தலைவர் அதுக்கு போய் தலைவர் போன் போட்டு கேட்டாரு என்கிட்ட. எதிர்க்கட்சிக்காரன் நடுவுல பூந்துட்டான்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கிறேன். சீட்டு யாருக்குன்னு அறிவிக்கிறதுக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. அது வரல பொறுமையா இருந்து தொலை. நீங்க சொன்னதுக்காக இப்ப விட்டு வைக்கிறேன். வா. ஆனா விட மாட்டேன். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்டர்னல் இன்ஜுரிஸ் தான். அங்கங்க பிளட் கிளாட் ஆயிருக்கு. தட்ஸ் ஆல். பயந்தா மாதிரி ஆயிடுச்சு வெற்றி. இசைக்கு ஒருத்தனை பகையாலே நினைச்சிட்டானா அவன் நிம்மதியா வாழ விட மாட்டான். பேசாம நீ ஒன்று பண்ணு, லீவ் போட்டு ஊருக்கு போயிடு. இந்த மேட்ரு சூடாறினதுக்கு அப்புறம் நீ திரும்பி வந்தா போதும். என்னப்பா யோசிக்கிற? கோலத்தனம் ஆயிட்டோம்னா யாரு பெரிய ஆளுங்க காட்டணும்னா மோதிப்பாரு. பிரச்சனை வேணாம்னா அதோட ஊருக்கு போயிரு. இந்த சூழ்நிலையில நீங்க இங்க இருக்க வேணான்னு தான் தோணுது. நான் புறப்படுறேன். ஏப்பா திடுத்துப்புன்னு இப்படி கிளம்பி வந்துட்டேன்னு அண்ணன் கேட்டா? உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு சொல்லுவேன். நிஜமாவே அவரை பார்க்கணும் போல தான்டா இருக்கேன். என்னப்பா கிளம்பிட்டீங்களா? ஐயா குடு. நல்லா கலகலன்னு பேசிட்டு வந்தேன், நேரம் போனதே தெரியலண்ணா. எவ்வளவு தம்பி ஆச்சு? அண்ணன் எங்க திடீர்னு? சார், இங்க நடந்தது ஏதோ அண்ணனுக்கு தெரிய வேணாம். அழகு இந்தா பின்னாடி போட்டு. டேய் தம்பி. அண்ணே, என்ன காலையில தான் நினைச்சா வந்து நிக்கிற? எதிரே பார்க்கல. என்னப்பா நெத்தியில காயம்? அது சும்மா வண்டியில ஸ்லிப் ஆயிட்டேன். என்னப்பா வேலையை பார்க்கும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணே, என்ன சொல்லாம திடீர்னு வந்துட்ட? 2 நாளா உன்னை பத்தி கட்டமா வருது. யாரோ உன்னை அடிச்சிட்ட மாதிரியும் அப்படியே நீ ரத்தத்துல உட்கார்ந்திருக்க மாதிரி வந்துச்சுப்பா. அதான் மனசு கேட்கல ஓடியாந்துட்டேன். நடந்ததெல்லாம் கனவா வந்திருக்கு. பாசத்தை பாத்தியா? என்ன பாயாசத்தை பாத்தியா? தின்ட்டு தின்ட்டு தூங்கிட்டு இருந்தா பின்ன கனவு வராம கரீனா கபூர் அவருவா போட. குலதெய்வம் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் உனக்காக இன்னொன்னு வேண்டிக்கிட்டேனே. என்னண்ணே? சொல்லு சொல்லு. இந்த ரேடியோ பண்ணு. அண்ணனை பாத்தீல? லட்சுமி எல்லாம் சொல்லிட்டாளே. ஐயோ. ஏப்பா ஊர்ல இருக்கும்போது சொல்லியிருந்தீங்கன்னா 2 பேரையும் ஒண்ணா சேர்த்து வச்சிருப்பேன்ல. ஏடா நீங்களா சொல்லிருப்பீங்க. அப்ப உன் சைடு லவ் தானே? இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே 2 சைடு லவ். அடி சக்கே. ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. Stay tuned with New FM. அண்ணே, கேட்டீல? இதே மாதிரி தான் அஞ்சலியும் இந்த ரூம்ல உட்கார்ந்து தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கான். அவங்க காதல் பாட்டு தான் நிறக்கப்படுவாங்க. அப்புறம் என்னடா அதுல இருக்கிறவங்க அதான போடுவாங்க. ஏமா? ஆமா அஞ்சலி, பாட்டு கேட்ட உடனே டக்கு டக்குன்னு போடுறீங்களே எப்படி? இதுல லட்சம் பாட்டு கூட வச்சுக்க முடியும். போன்ல இந்த பாட்டு வேணும்னு கேட்பாங்கல்ல, அவங்க கேட்ட உடனே பேச்சு கொடுத்துக்கிட்டே இங்க ரெடி பண்ணி பாட்டு தட்டி விட்டுருவோம். நேயர்களே, இப்போ உங்களுக்காக ஒரு லவ்லி ஃபேமிலி சாங் வந்துகிட்டே இருக்கு. கேட்ட மேடம், மேடம் கூப்பிட்டு எங்க போயிட்டாங்க? மேடம். ஹாய், நல்லா இருக்க. என்னது இது? பயமா இருக்கு. என்னாச்சு? மேடம், அத நீங்க போட்டுனே பயம்புறுத்துங்க. அத கைட்னதான் ரொம்ப பயமா இருக்கு. வேமா. ஜெய்ப்பூர்ல இருந்து வந்த கொரியர் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஏன் குரலா? பேரிங் போன ஃபேன் மாதிரி கீச்சு கீச்சுன்னு ஒரு குரல். இது போய் நல்லா இருக்கா? ராமநாதன் அண்ட் கோல இருந்து டெலிவரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? அனுப்பியாச்சு மேடம். உங்க Dress ரொம்ப அழகா இருக்கு. எது இந்த Dress? சாமியான துணி கீச்சு யூனிஃபார்ம் தச்சு கொடுத்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கா? ஷோ, என்ன விமல் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. இங்க கை வைங்க. எதுக்கு? வைங்க. இப்ப கை எடுங்க. எடுத்துட்டேன். இப்ப எதுக்கு போன் எச்ச பண்ணீங்க? நான் உங்க மேல பைத்தியமா இருக்கேன். இருங்க, ஜெர்க்காவாதீங்க. அப்ப நான் எங்க கை வச்சாலும் நீங்க கிஸ் பண்ணுவீங்க. இங்க தானே? அங்கதான். நல்லா அடிக்கிட்டோம். எஸ்கேப் ஆயிடுச்சுடா. வாய பாரு, லெசி குடிச்ச மாதிரி மம்மிட்டு. மின்சார கண்ணா, என்னது விளையாட்டு? என் கழுத்துல தாலி கட்டிட்டு விளையாடுங்க. நாளைக்கு காலையில 9 மணிக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டுறீங்க. கட்டலனா அருந்ததி, இந்த அருந்ததி ஆசைப்பட்டா அடையாம விட மாட்டா. நாளைக்கு காலையில 9 மணிக்கு உன் கையால என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்டா.
எதுக்கு திருஷ்டி சுத்தி போட்ட எலுமிச்சை பழம் மாதிரி 3 பக்கம் பார்த்து சொல்லிட்டு போறா? போடி போ, இந்த சேலஞ்ச் தான் டச் கூட பண்ணாது. எவனோ மைண்ட் வாய்ஸ் ஓபன் பண்ணிட்டாடா. டேய், இங்கயா படுத்துட்டு இருக்க? ஐயோ ஏன்டா அசிங்கமா சிக்னல் காட்டுற? என் காதலுக்கு அப்பு வச்சிட்டீங்களே. சொல்றா. நீ கட்ட போறியா அவ கழுத்துல தாலி? அடியே அருந்ததி, நாளை காலையில 9 மணிக்கு நான் தாண்டி உன் கழுத்துல தாலி கட்டுவேன். Very happy. விமல், உனக்கு வைக்கிறேன் பாம். பாரு, அருந்தையை முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ தாலி கட்ட முடியாது. கட்டையை எடுக்கிறோம், அவன் மண்டையில அடிக்கிறோம், அவன் மயக்கப்பட்டு விழுகிறா, நீ அவ கழுத்துல தாலியை கட்டிடுற. அவ மயக்கமா இருக்கும்போது நான் தாலியை கட்டினா அவ என்ன புருஷன் ஏத்துக்கால. ஆண்டாண்டு காலமா தமிழ்நாட்டு பொம்பளைகளுக்கு புருஷங்க குடியாரனா இருந்தாலும் அவங்க கொலகாரனா இருந்தாலும் தாலிலே சென்டிமெண்ட். 9 மணிக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லிருந்த அந்த குண்டு இன்னைக்கு சினிமாவுக்கு போய் எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். விமல், நீ சுயநனவோடு இருக்கும்போது என் கழுத்துல இந்த தாலியை கட்ட மாட்டேன். சோ இந்த கட்டையால உன் மண்டையில அடிச்சு உன்னை மட்டையாக்கிட்டு உன் கையில இந்த தாலியை கொடுத்து என் கழுத்துல நானே கட்ட வச்சுப்பேன். மயக்கம் தெளிஞ்சதும் முதல்ல மிஞ்சுவேன், அப்புறம் போ போ கொஞ்சுவேன். அருந்தேவி இந்த விளையாட்டே வருவா, அவ தலையில நான் பட்டு அடி. டக்குன்னு நான் தாலி கட்டிடுறேன். ஓகே ஓகே. இந்த வாரா உளி உளி. விமல், வெளியில வா விமல். எங்கடா இருக்க? மாத்திட்டமே. டேய் அழகு. வேகமா கட்டுடா. வேகமா கட்டுடா. என்ன சவுண்ட்? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த மண்டை கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. என்னப்பா நீ தாலியை கட்டிட்ட? ஏதோ அவசரத்துல நடந்து வச்சுப்பா, அத நான் அவுத்துறேன். இந்த ஒண்ணு இருக்குது, நீ கட்டு. சரே, என்ற காதலி உன்ற மனைவி ஆகலாம், பச்சே உன்ற மனைவி என்ற காதலி ஆக முடியாது. கள்ள காதலி ஆகலாமே. விவேல், பாத்தியா இந்த கொடுமையே? ஹாலிவுட் கிங்காங் காதலே ஃபெயிலியர் ஆயி போச்சு. கோலிவுட் கிங்காங் நீ, உன் காதல் எப்பறா ஜெயிக்கும்? ஏய் விமலாசா, எஸ்கேப் ஆயிட்டேன்னு சந்தோஷப்படுறியா? ஏய், இந்த ஜென்மத்துல நீ மிஸ் ஆயிட்ட. ஆனா இனிமே நான் எடுக்க போற 7 ஜென்மத்துக்கும் நான் தான்டா உன் பொண்டாட்டி. போங்கடா. அப்ப நான் ஏய், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லாட் ஆஃப் ஆங்கிரி பர் உமன்ஸும் லாட் ஆஃப் அலையிற மென்ஸும் ரூப் தெரா மஸ்தானா, தாலி கட்ட வேண்டியவன் எஸ்தானா.